அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரன், அதாவது ஒரு பெக்கர் உட்காந்து பிச்சை எடுத்துட்டே இருக்கான். ஒரு மரத்தடியில உட்காந்து பிச்சை எடுத்துட்டே இருக்கிறான். அவன் வந்து எந்த இடத்துக்கும் நவர மாட்டான். அந்த மரத்துக்கு கீழே தான் உட்காருவான். அங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி சாப்பிடுவான். அங்கேயே தான் பிச்சை எடுப்பான். அவன் பொருள் எல்லாம் அங்கேயே வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்பான். எங்கேயும் போக மாட்டான். இப்படி பல வருஷங்கள் அங்கேயே தான் அவனுடைய வாழ்க்கையை நடத்திட்டான். ஒரு நாள் வந்து அவனுடைய பாடியை வெக்கேட் பண்ணிடுறான். வெக்கேட் பண்ணோன்னா அந்த ஊர் மக்கள்லாம் பார்க்குது, இவன் இங்கேயோ உட்காந்து தான் பிச்சை எடுத்திருக்கான், எங்கேயுமே போல பல வருஷமா, அவனை இதே இடத்துலயே புதைச்சிடுறது நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் என்ன பண்ணுது, அவனை அந்த இடத்துல புதைக்கிறதுக்கு எல்லாம் மண்ணை தோண்டுனாக்க அந்த மண்ணை தோன்ற இடத்துல ஒரு புதையல் இருக்குது. அந்த புதையல் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அவனுக்கு இந்த இடத்துல அந்த புதையல அவன் தோண்டி எடுத்திருந்தான்னாக்கா ஒரு 10 தலைமுறைக்கு உட்காந்தே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அந்த புதையலுக்குள்ள இருக்குது விஷயம். இவன் வந்து வெளியே போய் கை நீட்டி தேடினதுக்கு பதிலா அந்த கையை மண்ணுக்குள்ள நோண்டி தேடி இருந்தான்னா ஏதாவது கிடைச்சிருந்திருக்கும். இவனும் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கலாம். இவனுக்கு இந்த அதிர்ஷ்டம் இல்லாம போச்சு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் அவனை பார்த்து பேசிட்டு கடைசியில் அவனை அங்கேயே புதைச்சிடுறாங்க. அப்ப இந்த கதையில இருந்து ஒரு கருத்து என்ன வருதுன்னா, வெளியே போய் தேடுறதுக்கு பதிலாக உள்ள போய் தேடி இருந்தா அவருக்கு ஏதாவது கிடைச்சிருக்கும் அப்படின்றத சொல்ல வராங்க. அது மாதிரி நம்ம வந்து சதா வெளியில தேடிக்கிட்டே இருக்கிறோம். தியானம் செய்யறாங்க, போய் வெளியே தேடுறாங்க. தியானத்துல வர வழிகளை பார்க்க முடியாம பொறுக்க முடியாம போய் வெளியே கேட்குறாங்க. தியானம் பண்றேன், இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதுக்கு என்ன இதுக்கு என்ன அப்படின்னு வெளியே கேட்டா இந்த பிச்சைக்காரங்க செஞ்ச வேலை தான். உள்ளுக்குள்ள போனா அதுக்கு பதில் இருக்கும். இவன் போய் வெளியே தேடிட்டே இருக்கிறான். உள்ள ஏதோ ஒரு ஞானத்தை அவனுக்கு போதிக்க தான் அந்த வழி வருது, அந்த பிரச்சனை வருது, எல்லாமே அவனை சுற்றி நடக்குது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு இல்லாம இதை எங்கேயாவது போய் ரெஃபர் பண்ணலாமா, இதை அவர்கிட்ட கேட்கலாமா, இவர்கிட்ட கேட்கலாமா, இப்படின்னு போய் வெளியே கேட்டாக்க ஒண்ணுமே கிடைக்காது. கடைசியில காலங்கள் போய் இந்த பூமி பந்தை விட்டு நம்மளும் போயிட வேண்டிதான். கடைசியில அந்த இதுக்கு ஏதாவது விடை கிடைச்சதானாக்கா கிடைக்காது. அப்போ உள்ள போகணும். அதுக்கு தான் பத்திரிச்சுக்கிட்ட போய் ஏதாவது நீங்க கொஸ்டின் கேட்டீங்களோ ஏதாவது கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, உடனே கையை கொத்துக்கோ, கண்ணை முடிக்கோ, சாஸ்திரகன். நம்ம கூட போய் கேட்டிருக்கிறோம் ஆரம்பத்துல, சுவாமிஜி எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும்னு. தியானம் செய், உனக்கு வரும். உனக்கு என்ன வேணும், லட்டு வேணுமா வரும், உனக்கு வீடு வேணுமா வரும், உட்காரு தியானம் பண்ணு உனக்கு வரும். அவ்வளவுதான் சொல்லுவாரே தவிர வேற எதுவும் உனக்கு அதுக்கு டெக்னிக்லாம் சொல்லி தர மாட்டார். லட்டு வரத்துக்கும் வீடு வரத்துக்கெல்லாம் எந்த டெக்னிக்கும் கிடையாது. ஒரே டெக்னிக்கு தியானம் செய் அப்படிம்பாரு. பார்த்துக்கலாம், எங்க போனாலும் அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 10 பேரை உட்கார வைப்பாரு, ஒரு ஃப்ளூட் எடுப்பாரு, வாசிப்பாரு, தியானம் பண்ணுவாரு, அப்புறமா எல்லாருக்கிட்டையும் பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான். ஸோ அப்போ அது மாதிரி அதோட சீக்ரெட் என்னன்னாக்கா இதே தான் சொல்றது. பதாஞ்சலியோடைய மகரிஷியுடைய அந்த 196 சூத்திரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா சொல்றது அவர் என்னன்னா, அவரும் தியானம் பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டாரு கடைசியா. அதுக்கு நடுவுல நமக்கு நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு அவர் சில விடைகள் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கடைசியில் அவர் தான் தியானம் பண்ண சொல்லிட்டாரு, அப்ப நம்மளும் பண்ணலன்னா நீங்க கொஸ்டின்ஸ் வருது, நிறைய சவால்கள் வருது, அதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப இந்த சூத்திரங்கள் வேலை செய்யுது. ஸோ இந்த சூத்திரங்கள் தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னா, தீர்க்க கால பயிற்சி பூர்ண வைராகியத்துல போறதுக்கு என்னென்னலாம் தடைகள் இருக்குமோ அத்தனை தடைகளுக்கும் இவங்க வந்து ஒரு விளக்கம் சொல்லிடுறாங்க. இந்த ஃபார்முலால நீ போனேன்னா உனக்கு வந்து பயணம் கிளியரா இருக்கும். தீர்க்க கால பயிற்சி, பூர்ண வைராகியம், மௌனம், தியானம், இவ்வளவுதான். ஸோ எல்லாமே சிம்பிளா இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், யாருக்கும் தெரியும் தெரியலன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்ச விஷயத்த பழக்கத்துக்கு கொண்டு வரதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அதுக்கு தான் இந்த டோட்டல் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, இப்போ இந்த நபர் வந்து எப்படி உள்ள போய் தேடாம வெளியே தேடினாரோ அது மாதிரி நம்ம மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க
இருக்கிறாங்க. இப்போ ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறாரு, ஒரு பாடகர் இருக்கிறாருனாக்கா, அவர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க எப்படி இவ்வளோ உலக புகழ்பெற்ற அளவுக்கு இருக்கிறீங்க? நிறைய பாடல்கள் பாடுறீங்க. எங்கேருந்து தான் உங்களுக்கு வருது இது மாதிரின்னு கேட்டா, அவர் என்ன சொல்லுவாரு? நான் பாட்டுக்கு எதேர்ச்சியா நினைக்கிறேன். உள்ள இருந்து வருது. பாடுறேன். அது எல்லாருக்குமே நல்லா பிடிக்குது. இது எங்கேருந்து வருதுன்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் எனக்குள்ள இருந்து ஒன்று சொல்லுது, நான் செய்கிறேன். அதுக்கு அது வந்து அவர் சிம்பிளாக சொல்லுவார். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். என்னமோ இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத அவருக்கு கிடைச்ச மாதிரியே அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் சாதாரணமாக சொல்லுவார், நான் இயல்பாக தான் இருக்கிறேன், இயல்பாக தான் செய்கிறேன். எதுவுமே ஒன்றும் பெருசாக இதுக்கு ஒன்றும் பெரிய வேலை செய்யலை. தோணுது செஞ்சிட்டு இருக்கேன். அது மாதிரி தான் கண்டுபிடிக்கிறவர்கள் யாராக இருக்கட்டும், கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய நிறைய பேர் இருக்கு. என்னென்ன பெரிய பெரிய நபர்கள் செஞ்சாங்களோ எல்லாமே இயல்பாக செஞ்சுருப்பாங்க. அது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு பெருசாக தெரியுமே தவிர, அவரை பொறுத்த வரைக்கும் அது இயல்புத்தன்மை. அவருடைய இயல்புத்தன்மையை அவர் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இருக்கிறாரு, நல்ல படம் வரைகிறாருன்னா, எப்படிங்க இவ்வளோ அழகாக படம் வரைகிறீங்க? அவரு எனக்கு தோணுது, அப்படியே கை ஓடுது, வரைகிறேன். டான்ஸ் ஆடுறவங்ககிட்ட எப்படி இவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டெப்ஸ் போடுறீங்க அப்படி கேட்டாக்கா, அவர் சொல்லுவார், எனக்கு தோணுது இப்படி போட சொல்லி தோணுது, நான் போடுறேன், நல்லா வருது. அப்போ அவங்களுக்குள்ள போய் தேட தேட புதிய புதிய விஷயங்கள் வெளியே வர்றதை அவங்க பார்க்குறாங்க. அது இயல்பாக வருதுங்கிறதையும் அவங்க உணர்றாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம இந்த பயிற்சி பண்ண 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 நமக்கே இயல்பாகவே அந்த நிலைக்கு வந்துடுவோம் நம்ம. அது நழுவி நழுவி அந்த இயல்பு நிலைக்குள்ளே போயிடுவோம் நம்ம. அப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம விஷயங்களை தோண்டி தோண்டி பார்க்க முடியும். நிறைய இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ சம்ஸ்காரால பதிவு இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ தோன்றதுக்கு நமக்கு வந்து இந்த சூத்திரம், இந்த நவரத்னம் சொன்ன மாதிரி தீர்க்க கால பயிற்சி, அதாவது பொறுமையும் நேரமும் நமக்கு வேணும் லைஃப்ல. ஸோ லைஃப்னு சொன்னாக்கா எல்லாம் வேற வேற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. லைஃப்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, டைம் தான். டைம் தான் உங்களுக்கு லைஃப்க்கு இருக்குது. ஸோ அந்த நேரத்தை நீங்கள் வேற இடத்துல செலவு செய்கிறதோட தியானத்தில் செலவு செஞ்சாக்கா போதும். வேலை இருந்தால் வேலையை பாருங்க, வேலை இல்லைன்னா தியானத்தை பாருங்க. ரெண்டே கான்செப்ட் தான். உங்களுக்கு ஒர்க் இருக்கு, போய் ஒர்க் பாருங்க. ஒர்க் முடிஞ்சிருச்சா தியானத்தை பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த தியானத்தையே நம்ம நிறைய டெக்னிக் சொன்னோம் இல்லையா? நடக்கிறது, நடந்துக்கிட்டு பண்ணலாம். வேற எங்கேன்னு போய் நேச்சரில் உட்காந்து பண்ணலாம், பிரமிடில் உட்காந்து பண்ணலாம். இப்படி டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணணும். நாங்கள் எப்போ பார்த்தாலும் உட்காந்தா எனக்கு ஒரே டஃப்பாக இருக்குன்னு கொஞ்ச நேரம் நடந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்குன்னா வேகமாக நடக்கிறது இல்லை, ஒரு ஸ்டெப்பாக அந்த ஸ்டெப்பை கவனித்து நடப்பாங்க. அந்த வாக் இருக்கு, வாக்கிங் மெடிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ மெதுவாக நடக்க போய் நேச்சரில் உட்காந்து ட்ரீயை பார்த்துட்டே இருப்பாங்க, இல்லை சன்னை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை மூனை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை தென் ஒரு ஹில்ஸை பார்த்துட்டே இருப்பாங்க, இல்லை பீச்சில் உட்காந்தாக்க அந்த பீச்சோட சத்தத்தை கேட்டுட்டு. ஸோ இப்படி நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வேற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த நேச்சரோட கனெக்டிவிட்டி கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அவங்க உள்ளே போக சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஒரு திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை அவங்க வெளிப்படுத்தினா போதும். நம்ம போய் எங்கேனும் இந்த அட்ராக்ஷனுக்கு ஏதாவது கொடுத்ததை போட்டு அதுக்குள்ளே போய் உட்காந்தோம்னாக்கா டெவலப்மெண்ட் இருக்காது. அப்புறம் சொல்லுவாங்க, நான் நிறைய மெடிடேஷன் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் வருமானமே இன்க்ரீஸ் ஆகலை. என்ன காரணம்? இவர் வேலையை செய்யலைன்னா அங்கே எதுவுமே வராது. இவர் எங்கேயாவது பார்த்தது போனது வந்ததை வச்சுக்கிட்டு நானும் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருப்பார். இவருக்கு அதுமான வேலையே கிடையாது. ஆனால் இவர் ஊரை பார்த்து இவர் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஸோ தியானத்தில் அது வருமா? எனக்கு நான் நல்லா தியானம் பண்ணுறேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்குமானாக்க, நல்ல வேலைன்னா முதல்ல என்னன்னே தெரியாமல் இவர் நல்ல வேலை கிடைக்கும். உனக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி வேலை கிடைக்குன்னு கேட்டால் பரவாயில்ல. நல்ல வேலைன்னா பிளாங்காக இருக்குது, அதில் என்ன ஃபில் பண்ணுறதுனே தெரியல, பிரபஞ்சமே முழிக்குது, இவருக்கு ஏதோ நல்ல வேலைங்கிறானே, இந்த நல்ல வேலை என்னன்னு அதுவே முழிச்சுட்டு நிற்கும். எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டால் அது கொடுக்கும். எனக்கு நல்ல வேணும், ஏன்டா நல்ல வேலை வேணும்னாக்க யாரோ சொல்லியிருக்காங்க நல்ல வேலைக்கு போ, நல்லா படி, நல்ல இரு. அந்த நல்லாங்கிறதுக்கு என்ன வேணும், எவ்வளோ லிமிட் அதுன்றது தெரியாமல் மொட்டையாக கேட்பான். எவ்வளோ கொடுக்குறியோ கொடு, நான் வாங்கிக்கிறேன்.
பார்க்கும். இவனுக்கு எதுக்குமே இல்லை, இவனுக்கு இவ்வளோதான் அப்படின்ட்டு அது கொடுக்கும். ஆனால் அதை புரிஞ்சிக்கவே மாட்டான். திரும்ப திரும்ப கேட்பான், தியானம் பண்ணேன் எதுவும் கிடைக்கல, ஸோ வேற ஏதாவது டெக்னிக் இருக்கா? அப்போ தான் இவர் போய் மாட்டுறாரு. வேற எந்த டெக்னிக்கும் இல்லை, தியானம்னா சுவாசம் மீது கவனம், அவ்வளோதான். அதில் வேற ஏதாவது டெக்னிக் இருக்கான்னு போய் கேட்பாரு. வேற என்ன செய்யட்டும், நான் என்ன செய்ய வேணும், சுவாசம் பண்ணி கவனிச்சுட்டு இரு, அது போதும். வரும், என்ன வரும், வலி வரும், எல்லாம் நடக்கும். எல்லாத்தையும் நீங்கள் தாங்கி தாங்கி உட்காந்துட்டே இருந்தீங்கன்னாக்கா டெவலப்மெண்ட் வந்துடும். ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு அத்தனை அறிவும் உங்களுக்குள்ள புதஞ்சிருக்குங்கிறத ஒரு சிறு கதை மூலியமா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. நீங்கள் அதுக்கு உட்காந்தா உள்ளே போவீங்க. உள்ளே போனால் நீங்கள் என்னவோ அதுவாக இருங்க. நீங்கள் யாருக்காக எதுக்கும் உங்களை மாற்றிக்காதீங்க. நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதுக்குள்ளே அதுவாக இருந்தால் அந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமா மாறும், ஒரு க்ரியேட்டிவிட்டியாக வரும். பார்த்தீங்கன்னாக்கா புது புது விஷயம் வரும் அதுலேருந்து. இப்போ ஒரு கார்பெண்டர் இருக்காருன்னா அந்த கார்பெண்டர் அதே வேலை செஞ்சால் அதுக்குள்ளே நுணுக்கங்கள் நிறையா வரும். அவரு எனக்கு பொழப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு மற்றவங்கள பார்த்துட்டு இவர் போடுவார். அவர் சொல்லுவார், கார்பெண்டர் விலைவாசிலாம் ஏறி போச்சு. என்னன்னா ஒரு சின்ன வேலைக்கு அவர் என்ன பண்ணுவார், ஓவரால் டே காஸ்ட்டை கேட்பார். அவருக்கு அவருடைய வேலை மேலே நம்பிக்கை இல்லை, வருமானம் எங்கே வராதுன்னு பயந்து பயந்து வேலைக்கு போகிற இடத்துலலாம் ஒரு சின்ன வேலைக்கும் ஒரு நாள் பேமெண்ட்டை கேட்டுட்டு இருப்பார். அவர் பயப்படுறாரு, தன்னுடைய வேலை மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. இங்கே நிறைய இடத்துல கொஞ்சம் விஷயம் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி செக்டாரே யோசிக்க மாட்டேங்கிறாரு. புதுசு புதுசாக செஞ்சு க்ரியேட்டிவிட்டியாக வெளியே அந்த ப்ராடக்டை கொண்டு வர்றாரு. அவரும் கார்பெண்டர் தான். புதுசு புதுசாக கொண்டாந்து கொடுத்து மக்களை எப்படி அந்த இன்னோவேட்டிவ் விஷயத்தில் கொண்டு வரணும்னு பார்க்கும்போது அவருக்கு நேம் இருக்குது. இந்த உலகத்தில் அவருக்கு தனி ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அவரும் கார்பெண்டர் தான், இவரும் கார்பெண்டர் தான். ஆனால் இவருக்கு அவருடைய தொழிலில் உள்ளே போல, இவன் உள்ளே போயிட்ட வாசி, இவன் பிரபலமாக இருக்கிறான். அவன் நமக்கு வருமானம் வர்றதை பார்த்துக்கிட்டு யார் யார் எங்கே எங்கே ஏமாறுவாங்கன்ட்டு அவங்கக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இந்த வேலைக்கு இது கொடு அது கொடுன்னு கடைசி வரைக்கும் சின்னதாகவே ஓடிட்டு இருக்கும். அப்போ அவங்களுடைய விஷயத்த அவங்க முழுமையாக நம்பி உள்ளே போனால் க்ரியேட்டிவ்னஸ் நிறையா வரும். அதான் நம்மளை பத்திரிச்சு என்ன சொல்கிறாங்க, கிரியேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளெல்லாம் படைப்பாளிகள், கோ கிரியேட்டர்ஸ் அப்படிம்பாரு. தியானத்தை கவனிக்கிறீங்க, சுவாசத்தை கவனிக்கிறீங்க. சுவாசத்தை கவனிச்சுட்டே இருக்கும்போது மெல்ல மெல்லமாக உங்கள் உடம்பு மறைஞ்சு எல்லாம் போய் ஒரு அனுபவம் வரும். திடீர்னு பார்த்தா ஒரு ஒளி தெரியும், இல்லை ஒரு டனல் மாதிரி தெரியுது. அதுக்குள்ளே போறீங்க 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 போயிட்டே இருக்கும். அது போய் என்ன நம்ம இதுக்குள்ளே போகிறோம் அப்படிலாம் கேட்டிங்கன்னாக்க நின்று போயிடும் அது. ஸோ போகிறோம், அவ்வளோதான், போயிட்டே இருங்க. திடீர்னு பார்த்தா ஒரு வெளிச்சம் வரும். ஓகே, வெளிச்சம் வருது, ஓகே. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு உருவம் நடந்து போகிற மாதிரி தெரியும், ஓகே, அதை பாருங்க. அங்கேருந்து ஸ்டாப் பண்ணிட்டு தியானத்தை முடிச்சுட்டு நான் தியானத்தில் ஒரு உருவம் ஒன்று பார்த்தேன், அது யாராக இருக்கும், யார்கிட்ட போய் கேட்கறது? நீங்கள் பார்த்ததை போய் யாராவது உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்ககிட்ட போய் தியானத்தில் நான் உருவம் பார்த்தேன், அந்த உருவத்துக்கு என்ன அர்த்தம்னு யார்கிட்ட போய் கேட்கறது? உடனே அவர் ஏதோ அவருக்கு தெரிஞ்சது உங்களுக்கு போதிச்சிருவாரு. ஓ, நீங்கள் பார்த்ததா, அப்போ அது உங்களுடைய ஆத்ம தந்தையா இருக்கும், இல்லை அது யாராவது இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஓ, அப்போ இவரும் இப்படியே நினச்சிட்டு போவார். அங்கே யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் அதை பார்க்கணும். இருத்தல், பேசாமல் நீங்கள் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் என்ன ஆகணும், உங்கள் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பிளர்ராக தெரிஞ்சது பளிச்சுன்னு தெரியும். அந்த பிளருக்கும் பளிச்சுக்கும் நடுவில் என்னன்னாக்க சாதனை குறைவையா இருக்குது. சயின்டிஸ்டும் பாரு, ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்டும் பாரு, நிறைய இருக்கு. அவர் சும்மா ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டார், இதுக்குள்ள போனேன்னா நீ ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்டா ஆவ அப்படிம்பார். ஸோ நம்ம இந்த மெடிடேஷனுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்ல இருந்து மெடிடேஷன் இந்த பக்கம் அந்த பார்ட்டை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதுக்கு தேவையான விஷயங்களை தான் நம்ம இப்போ இந்த சூத்திரங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம சமாதி பாடங்கிறது யாம நியம ஆசன பிராணாயாம பிரத்திகார தாரண தியான சமாதி. ஸோ சமாதிக்கு அப்புறம் எப்படி நம்ம இருக்க போறோங்கிறது பேசிட்டு, அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு முன்னாடிங்கிறது
அது நிறைய பேர் பேசுவாங்க, எல்லாம் போய் தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த பக்கம் போயிட்டுருக்கோம், இந்த ஹையர் லெவல் ஆஃப் எனர்ஜி போகிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கவனித்து உள்ளே ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களால் இதில் இருக்க விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும்.